சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உபத்திரவத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையாக 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இந்த 6ஆம் வசனத்திலே உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, உபத்திரவத்திலே உபத்திரவ நாட்களிலே வசனத்திற்கு அதிகமாக நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம், உபத்திரவ காலங்களிலே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்கு தேவை. நம்ம வசனத்தை படிக்கிறது வேற, அன்றாடம் படிச்சாகணும், இன்னைக்கு பைபிள் படிக்கணும், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அதனால பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சில நேரம் நம்ம பைபிள் படிப்போம். ஆனால் அதே நேரத்தில் வாசிக்கிற எந்த வேத பகுதியையும் நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உபத்திரவ காலங்களில் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பண்பு நமக்கு தேவை. நான் சில நாட்களுக்கு முன்பு பேசினேன், வசனத்திற்கு திரும்புங்கள் என்று சொன்னேன். நம்ம உபத்திரவ காலங்களில் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பாருங்க இங்க வாசிக்கிறோம், அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அந்த பெராயா பட்டணத்தாரை குறித்து படிக்கிறோம். இவர்கள் வசனத்தை, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். பயங்கரமான பர்சிக்யூஷன் டைம்ல வசனத்தை ஏற்றுக்கொண்ட பெராயா பட்டணத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்குள்ள பயங்கர உபத்திரவ காலங்கள். ஆனால் இந்த பெராயா பட்டணத்தார் அவர்களுடைய அனுபவங்களிலே பாருங்க, உபத்திரவ பட வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை ஆராய்வோம். ஆராய அவைகளை வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம். அதை அபியாசப்படுத்தும் போது நாம் நற்குணசாலிகளாக மாறுவோம். உபத்திரவ காலத்துல பொதுவா உலகத்துல பாடுகள் வழியா கடந்து போறவங்க டென்ஷன் ஆவாங்க. பாடுகள் வழியா கடந்து போறவங்க நிறைய வேதனைகளை சந்திப்பாங்க. பாடுகள் வழியாய் கடந்து போறவங்க நிறைய உடைக்கப்படுவாங்க. அவங்க சில நேரம் வார்த்தைகளை விடுவாங்க. இப்படி பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனால் உபத்திரவத்திலே வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதும் போல அந்த குணங்கள் மாறாது, நற்குணங்கள், அந்த கனி வெளியிலே வருவதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, எத்தனை நேரம் நம்ம போராடுகிற நேரங்களில், உபத்திரவ நேரங்களில், எத்தனை நேரங்களில் நம்ம நற்குணசாலியாக வாழ்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, தேவ வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை மனுஷர் வசனமாக எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒருவேளை பைபிள் படிக்கும்போது அது ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டால் அது உண்மையாக நமக்கு எந்த பலனும் தராது. ஆனால் தேவ வசனமாக அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ வசனமாக அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஆவியானவர், அவர்தான் the author of the scripture. அவர்தான் அவருடைய தேவனுடைய மக்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு அவருடைய உள்ளத்திலே ஏவி எழுத வைத்ததுனால பைபிள் படிக்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனநிலை வேண்டும். முதலாவது வசனத்தை தேவ வசனமாய் பாருங்கள். உபத்திரவங்களிலே ஜெயிப்பதற்கு வசனத்தை தேவ வசனமாய் பார்க்க வேண்டும்.
இரண்டாவது, அதே 1 தெசலோனிக்கேயர் 2:13 அடுத்த பகுதி, அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இரண்டாவது, அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, அதை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிற அந்த மனநிலை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கை கொள்ளும் போதுதான், விசுவாசத்தோடு படிக்கும் போதுதான் எனக்காக கர்த்தர் பேசுகிறார், என்னோடு பேசுகிறார் அப்படின்றத நீங்கள் வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதிலே நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். பாருங்க, மூன்றாவது பெலன் செய்கிறது. அதாவது இந்த வசனத்தினால் நான் பெலனை பெற்றுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, வசனத்தை தேவ வசனமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, வசனத்தை தேவ பலனுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த 3 அனுபவமும் நமக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாய் உபத்திரவ காலங்களில் நாம் ஜெயிக்க முடியும். யோசித்து பாருங்க, நம்ம எப்படி பைபிள் படிக்கிறோம்? பைபிள் படிக்கும்போது இதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்கிறோமா? ரெண்டாவது, இது என்னுடைய பலன், இதை படிக்க தான் எனக்கு பலன் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? மூன்றாவது, இந்த வசனங்களை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன்னா? இந்த 3 அனுபவங்களையும் தேவன் இந்த நாளிலே நமக்கு தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட பகுதியாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 15:16. இதை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்வோம். அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம், பலன் தரும் என்று ஏற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இது தேவ வசனமாக ஏற்றுக்கொள்வோம். உபத்திரவத்தில் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் பலன் செய்யட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இது உம்முடைய வார்த்தை, தேவ வசனமாகவே இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அன்றைய இந்த நாட்களில் எந்தெந்த உபத்திரவங்கள் வழியாய் உம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்றாலும் இந்த வார்த்தை தமது பிள்ளைகளுக்கு பலனாய், ஆண்டவரே, இந்த வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளக்கூடிய அந்த கிருபை நிறைந்த வார்த்தையாக இது மாறட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நீங்கள் இன்னும் உதவி செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இந்த சேவையை, இந்த சமூக பணிகளை தாங்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்காவது இதை நீங்கள் அறிமுகப்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் ஒருவரையாவது நாம் இந்த பெரிய பணியை தாங்குவதற்கு நாம் உற்சாகப்படுத்துவோம். தேவனுக்காக பெரிய காரியங்களை நம்ம செய்யணும், சாதிக்கணும். காரணம், நமக்கு முன்பாக இருக்கிற திட்டங்களும் பணிகளும் தரிசனங்களும் பெரியது. இதுவரை கர்த்தர் அருமையாய் அழகாய் நடத்துகிறார். எனவே தொடர்ந்து அவர் நடத்த போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இந்த நாளிலே ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் பகுதியில் நீங்கள் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ்க்காக நாங்கள்லாம் கூடி ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஜெப குறிப்பை எங்களிடத்துல கேட்கலாம். அந்த ஜெப குழுவை நான் வருவேன், என்னுடைய குழுவினர் வந்து அதை நடத்துவார்கள். அல்லது நீங்கள் விரும்பினால் அவர்கள் மாதம் ஒரு நாளோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து உங்களை சந்தித்து உற்சாகப்படுத்தவும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த நாளிலே இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும், இந்த ஊழியத்தை தாங்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.